கடந்து வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சத்தமர அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாசிக்கப்பட்ட 90வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் எழுந்தாலும் மர்த்தமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அல்லேலூயா. சதமரலே சொல்லுங்களேன். இந்த ஆண்டினுடைய 2025ஆம் ஆண்டின் துவக்கம் இப்பொழுது நடந்தது போல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் மாதம் என்ன ஆயிடுச்சு? 10வது மாதத்தில் வந்து நிற்கிறோம். நம்முடைய நாட்கள் விரைந்தோடி கொண்டிருக்கிறது. இங்கே மோசே ஆண்டவரோடு கூட ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு நாட்கள் பலத்தின் மிகுதியினால் எத்தனை வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது? 80 வருஷம். அப்போ இப்படி சொல்லுகிறேன், அதிகபட்சமாக எத்தனை வயசு வரை தான் வாழ முடியும்? 80 வயது தான். மோசே செபிக்கிறா. பலன் இருந்தா 80 90 வயது வரைக்கும் வாழ முடியும். அந்த வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம்? சஞ்சலமும் வருத்தமுமே என்று சொல்லி மோசே பாடுகிறா. என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு யோபு அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சரீரம் உள்ள மட்டும் என்ன இருக்கிறதாம்? சரீரத்தில் நோவு இருக்கிறது, அதாவது உபத்திரவம் உண்டு. இதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார். இந்த உலகத்தை விட்டு பரமேறும் பொழுது அவர் தன்னுடைய சீசர்களுக்கு மாத்திரம் சொல்லும் பொழுது, இந்த உலகத்திற்கு உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆயிலும் அப்படியே ஓடி போயிருங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் என்ன பண்ணணுமா? கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கள். இதை தாவீது நன்கு புரிந்து கொண்டுதான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பெலிஸ்தியர்கள் பிடித்து கொண்டு போன போதும் அவர் என்ன பண்றாரு? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 10வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலங்களும் தவிப்பும் தான் இருக்குது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆம், வருத்தமும் சஞ்சலமும் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அழகாய் சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். அது சீக்கிரமாய் கடந்து போகும் அப்படின்னு என்ன சொல்றாரு? வருத்தமும் சஞ்சலமும் கடந்து போகும்னு சொல்லலை. நம்ம இந்த சஞ்சலத்தின் வழியாய் சீக்கிரமாய் கடந்து, அதை சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பறந்து போகிறோம். இந்த உலகத்திலே உலக மனிதர்கள் அநேக பேர் நன்கு வாழ்கிறவர்களை போல தெரியும். ஆனால் மரணம் சடிதியிலே அவர்களை என்ன பண்ணி விடுகிறது? முடித்து விடுகிறது. இந்த அவசரமான இந்த மரணம் ஏன் நிகழுகிறது என்று கேள்விக்குறி இல்லாத ஒரு பெரிய உலகத்தில் நம்ம சிக்கலோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருத்தங்களும் சஞ்சலங்களும் தான். நேற்று இரவு ஒரு வருத்தத்தை சந்தித்திருப்போம். இன்னைக்கு காலையில் எழுந்தால் வேறொரு வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் நம்மை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. உடலிலே உபாதைகளை சிந்தித்து பாருங்கள். கடந்த வாரம் ஒரு உபாதையிலே கஷ்டப்பட்டிருப்போம். இந்த வாரம் வேறொரு உடல் உபாதையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். மோசே அழகாய் சொல்கிறார், வருத்தங்களும் சஞ்சலங்களும் தான் நம்முடைய வாழ்விலே மிஞ்சினது. நாம் வேகமாய் பறந்து போகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாருங்க, கரூர் பக்கத்தில் 41 உயிர் பரிதாபமாய் மரித்து போனது. மரிப்பதற்காக அவர்கள் அங்கே செல்லவில்லை. ஆனால் மரணம் எவனை விழுங்கலாமோ என்று அது தீவிரித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு முன்னதாக நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சஞ்சலங்கள் நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது, வருத்தங்கள் நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது. மோசே சொல்லுகிறார், அவைகளெல்லாம் வேகமாக என்னை துரத்துகிறது. பலன் இருந்தால் மட்டும்தான் நான் எத்தனை வருஷம் வாழ முடியும்? 80 வருடம் வாழ முடியும் என்று மோசே எழுதுகிறார். என்ன கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்ன கேட்கிற அன்பான சபை ஜனங்களே, அதுக்கு அடுத்த வாக்கியத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. இந்த சஞ்சலமும் வருத்தமும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நான் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால், மோசே அழகாய் ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 13 14 வாசிப்போம். கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? அது அடியாருக்காக பரிதபியோ? நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினால் எங்களை நிரப்பியருளும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா.
நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது மகிழ்ச்சி என் வாழ்க்கையில துளிர்விடும், இந்த வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நேராய் திரும்ப முடியுமானால், ஒன்று, அவர் என்மேல் வைத்திருக்கிற கோபத்தை மாற்றி அவர் எனக்காக பரிதபிப்பாரானால், நான் விசுவாசிக்கிறேன் அவர் கிருபை என்மேல் இறங்குமானால் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிற தெய்வம் என்னோடு உண்டு. வருத்தங்களும் சஞ்சலங்களும் பெருகிக் கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காலையிலே அவர் கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, நீங்கள் சுகித்திருக்கும்படி, உங்கள் வாழ்வு செழித்திருக்கும்படி அந்த கிருபை உதவி செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் கிருபையை காலையிலே பெற வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னதாக வாழ்ந்திருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னதாக செழித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அவருடைய கோபத்தை விட்டு நீங்கி அவர் எனக்காக பரிதபிக்கிறதையும், இரண்டாவது, ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அவர் கரத்திலே தன்னுடைய நாளின் துவக்கத்தை ஒப்பு கொடுத்ததினாலும் அவர்கள் வாழ்ந்தும் சுகித்தும் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலகம் சஞ்சலம் நிறைந்ததுதான். இந்த உலகத்திலே மகிழ்ச்சியை தேடாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிடத்திலே மகிழ்ச்சியை தேடாதிருங்கள். இந்த உலகத்திலே நடக்கிற சூழ்நிலைகளிலே மகிழ்ச்சியை தேடாதிருங்கள். இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களிலே மகிழ்ச்சியை தேடாதிருங்கள். கர்த்தரிடத்திலே ஒருவன் மகிழ்ச்சியை தேடுவானால் நீங்கள் நடந்து செல்லுகிற பாதையை கர்த்தர் மகிழ்ச்சியும் செழிப்புள்ளதாய் ஆக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் சமூகத்திலே மகிழ்ச்சியை தேடுகிறவன். ஒரு சந்ததி உண்டு, அவரை தெரிந்து கொண்ட சந்ததியை கர்த்தர் சொல்லுகிறார். இது தலைமுறை தலைமுறைக்கும் இது ஆண்டவரின் சந்ததி என்று சொல்லப்படும். அல்லேலூயா. இது ஒரு தலைமுறை அல்ல, தாவீதின் உடன்படிக்கையை தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. நேற்று இரவு வார்த்தைக்காக தியானித்துக் கொண்டிருந்த பொழுது மேபி போசேக் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து சிந்திக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாராலும் மறக்கப்பட்ட மேபி போசேக் பாருங்க, தன்னுடைய தகப்பனார் மரித்து போனார். தன்னுடைய ராஜ பரம்பரையில் இருக்கிற தன்னுடைய தாத்தா மரித்து போனார். இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே இவனுடைய கால்கள் ரெண்டு முடமாய் போனது. எல்லாரும் மறந்து போனார்கள். அந்த மோபி பேசேக் என்கிற ஒருவன் இருக்கிறான், அவன் சந்ததி இருக்கிறது என்று எல்லாரும் மறந்து போனார்கள். ஆனால் தாவீது யோசித்து பார்க்கிறான், சவுலின் சந்ததியிலே ஒருவன் இருக்கிறானே, அவனை கண்டுபிடியுங்கள் என்று தேசத்தில் சொன்ன பொழுது அவனை காணும் பொழுது அவனுடைய நிலை என்ன தெரியுமா? அவன் நடந்து வர முடியாது, அவனை யாராயிலும் தூக்கித்தான் வர வேண்டும். ஏன்னா இரண்டு கால்களும் முடமாயிருந்தான். ஆனால் தாவீது அவனுடைய தகப்பனார் யோனத்தானோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த மனிதனை தன்னுடைய ராஜ அரண்மனை அந்த விருந்திற்கு நேராக அழைத்து வர சொல்லுகிறான். சிந்தித்து பார்த்த பொழுது அவனை தூக்கி வரும் பொழுது பாருங்க, அவன் வரும் பொழுது பந்தய சாலையத்துக்குள்ளே, அதாவது அந்த பந்திக்குள்ள வரும் பொழுது அவன் முடம் என்பது எல்லாரும் அறிவார்கள். ரெண்டு கால்களும் முடம்தான். ஆனா பந்தியில வந்து அவன் உட்கார்ந்த பொழுதோ, அந்த மேசையில் அவன் உட்கார்ந்த பொழுதோ அவனை பார்க்கிறவர்கள் முடமாய் அல்ல, அவன் ராஜ பந்தியிலே அமர்ந்திருக்கிற ஒரு மனிதனாய் அவரை காண்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல தாவீது பண்ணி வைத்திருந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தா. அவனுக்கு பந்தியில ஒரு ராஜ அரண்மனையில் பந்தியில சாப்பாடை ஏற்படுத்தினார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் சிலுவையிலே எனக்காய் சிந்தின இரத்தத்தை, உடன்படிக்கையை உங்க வாழ்க்கையில அனுதினமும் கர்த்தர் நினைவு கூறுவாரானால், நான் இந்த கால வேளையிலே ஊழியக்காரனை சொல்லுகிறேன், நீங்கள் காலையோறும் அவர் கிருபையிலே நிலைத்திருக்க பழகுவீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கையிலோ நீங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி தேவ கிருபை உங்களை ஆட்கொள்ளுகிறதா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்த வரமன்றுக்கு பாருங்க. அவர் கிருபை இருக்குமானால் உலகத்தில் நீங்கள் தேடுகிற சந்தோஷம் சஞ்சலமும் தவிப்பும் தான். ஆனா இது எல்லாம் என்னை விட்டு ஓட வேண்டும். ஆனால் நான் அவர் கிருபைக்கு காலைதோறும் காத்திருக்க வேண்டும். வாசிக்கலாம். அதில் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்களை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கோ. ஒருவேளை காலையில கர்த்தரை தேடாம, காலையில அவர் கிருபையை பெறாம போயிருப்போமானால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சிறுமையை சந்தித்து இருப்போமானால்,
கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, நீ சிறுமையை கண்ட நாட்களுக்கு சரியா உன்னை நான் மகிழ்ச்சியாக்க வேண்டுமானால் நீ கிருபைக்கு காத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அங்க மோசே ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, அந்த 5-6 லட்சம் புருஷர்களுக்கு தலைவன். அவர் எழுதுகிறார், ஐயா, நான் எவ்வளவு பெரிய உயர்வுல இருந்தாலும் சரி, நான் தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தாயத்தமா இருக்கிறேன். காலையில நான் அவரிடத்துல மண்டியிடாயத்தமா இருக்கிறேன். அவள் ஆலயத்தில் வந்து நான் முழங்கால் படியிடாயத்தமா இருக்கிறேன். நான் எவ்வளவு உயரமா இடமத்தில் இருந்தாலும் சரி. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அமெரிக்கா தேசத்தின் அதிபதி ஆபிரகாம் லிங்கனை குறித்து ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கவனியுங்கள், அவரை பார்க்க வேண்டும். ஆபிரகாம் லிங்கனிடத்தில் நான் முதலில் பேச வேண்டும். இந்த நாளிலே அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் என் வேலையை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி ஒரு மனிதர் ஆயத்தப்பட்டு அவர் காலையிலே போய் அவர் வெள்ளை மாளிகையிலே அமர்ந்திருப்பாராம். இப்போ ஆபிரகாம் லிங்கன் வீட்டை விட்டு அவருடைய அறையை விட்டு வெளியே வந்தா முதல் நான் அவர் முகத்தை பார்த்து அவர்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி இவர் போய் உட்கார்ந்திருந்து வாசல்ல உட்கார்ந்திருந்த உள்ள அவர் யாரிடத்திலேயோ பேசுகிற சத்தத்தை கேட்டாராம். ஐயோ, இன்னைக்கு இந்த ஆபிரகாம் லிங்கனை பார்க்க முடியலன்னு சொல்லி வெளியே போயிட்டாரு. மறுநாளும் அதை விட சீக்கிரமாய் ஆயத்தமாய் வந்து முதல்ல நான் ஆபிரகாம் லிங்கட்ட பேசணும். ஆனா இவர் சீக்கிரமா வந்தாலும் உள்ள யார்கிட்டயோ ஆபிரகாம் லிங்கன் பேசி கொண்டு இருந்தாராம். 3வது நாள் இதே போல இன்னும் சீக்கிரமா கிளம்பி நான் ஆபிரகாம், அதாவது அந்த அதிபதியின் இடத்துல முதல்ல பேசுறோன்னு சொல்லி வாசல்ல வந்து நின்னா அப்பவும் ஆபிரகாம் லிங்கன் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாராம். இப்போ இவர் முடிவு பண்றாரு, அந்த மனுஷன் யாருன்னு நான் பார்க்கணும். ஐயா, யார்கிட்ட இவர் பேசிக்கிட்டு இவ்வளவு சீக்கிரமா இவர் யார்கிட்ட பேசுறாரு, என்னை விட சீக்கிரமா கிளம்பி வந்தவன் யாருன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி வாசல்ல உட்கார்ந்து இருந்து ஆபிரகாம் லிங்கன் கதவை திறக்கும் போச்சுல அவர் மட்டும்தான் வந்தாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். அவரை கூப்பிட்டு, யார்கிட்ட நீர் இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்தீர்? அவர் சொன்னாராம், காலையில எனக்கு ஜீவன் தந்த தேவனிடத்துல நான் பேசிக்கொண்டு வருகிறேன். என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் அலுவலகங்கள் நிறைந்திருந்தாலும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து வந்தா உங்கள் அலுவலக தேவை அவர் கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது 14, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உம்முடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும். சும்மாலாம் வாங்கக்கூடாது, திருப்தியா வாங்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் கிருபைக்கு காத்திருப்போமானால் சஞ்சலமும் தவிப்பு நம்மை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல இயேசுவை இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மோசே எழுதுகிறான், வெள்ளத்தின் மிகுதினாலே 80 வருஷம். ஆனால் அந்த 80 வருஷ வாழ்க்கையும் சஞ்சலமும் அல்லேலூயா உபத்திரவங்களும் பாடுகளும் தான் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே. ஆனால் அதே மோசே எழுதுகிறார், இந்த சஞ்சலமும் தவிப்பு எங்களை விட்டு மாற வேண்டுமானால், நாங்கள் மகிழ்ந்து கலிகூற வேண்டுமானால் உம்முடைய கிருபையின் இரக்கம் எங்கள் மேலே இருக்கட்டும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஐயா, உம்முடைய கிருபையின் இரக்கம் எங்களை திருப்தியாக்கட்டும் என்று ஜெபிக்கிறார் ஆண்டவரே. அதே ஜெபத்தை நாங்கள் சபையாரா எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். தொடர்ந்து உங்கள் கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.